வணக்கம். சென்ற அந்த பதிவினுடைய ஒரு தொடர்ச்சி இது. அந்த மாணவன் தன்னுடைய கேள்விக்கான பதிலை தேடிக்கிட்டு பல இடங்களுக்கு போவான். அதாவது பாவத்தினுடைய தாய் தந்தை யார் அப்படின்ற அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு வர சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால் பல இடங்களுக்கு போவான். ஆனால் யாருக்கும் ஒரு சரியான ஒரு பதில் தெரியலை, இல்லை கொடுக்க முடியல. அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா, எல்லாம் சுற்றி அடித்து ஒரு கிராமத்துக்கு வருவான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இவனுக்கு இவனோட ஃபேஸை பார்த்த உடனே ரொம்ப தூரத்தில் வந்திருக்கான், களைப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரித்து தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்த உடனே அந்த மாணவன் என்ன கேட்பான்னா, நீங்கள் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கருணை உள்ளவங்களாக தெரிகிறீங்க, அதனால் நீங்கள் யாரும்மா அப்படின்னு கேட்டோடனே அவள் சொல்லுவாள், நான் ஒரு விலைமகள் அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய கோபம் வந்துடும். பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு விலைமகள் கையால் தண்ணி வாங்கிட்டேனே, இதுக்கு எவ்வளோ பெரிய பிராயஷ்சித்தம் பண்ணணும், கங்கையில் குளிக்கணும், நிறைய சடங்குகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கிட்ட கோவப்படுவான். ஒன்று அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி என் கையால் தண்ணி வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுன்னா, இதுக்கு எப்படி பிராயஷ்சித்தம் பண்ணணும், பல இடங்களுக்கு போகணும், உனக்கும் பணம் வேணும், அதனால் நான் சில தங்க நாணயங்களை உனக்கு தரேன், ஒரு 5 10 தங்க நாணயங்களை தரேன் அப்படின்னோடனே சரியும் யோசித்து பார்ப்பான். எப்படியோ நம்ம பிராயஷ்சித்தம் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும், வழி செலவுக்கும் பணம் வேணும், சரி இந்த அம்மா கிட்ட வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு 5 தங்க நாணயங்களை வாங்கிட்டு அவங்க கொடுத்து தண்ணீர் அருந்துவான். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரிப்பா எனக்கு மேலும் ஒரு ஆசை, நான் என் கையால் உனக்கு சாப்பாடு பரிமாறணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, சரி மேலும் அதுக்கு இன்னொரு 5 பொற்காசுகள் அதிகமாக தரேன் அப்படின்னோடனே, சரி வாங்குறதே வாங்குகிறோம், 5 வாங்கிட்டோம், இன்னொரு 5 வாங்குறதுல என்ன கஷ்டம், சரி பரிமாறட்டும், எப்படியும் பிராயஷ்சித்தம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கையால் உணவு பரிமாறினதை ஏற்றுக்கிட்டு மேலும் ஒரு 5 தங்க நாணயங்களை வாங்கிப்பான். அப்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி உன்னுடைய கேள்விக்கு உனக்கு பதில் கிடச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஆசை, அதாவது தங்க நாணயங்கள் மேலே இருக்கிற ஆசையினால் நீ என்ன பண்ண, பிராயஷ்சித்தம் பண்ணிக்கலாம், எப்படி பண்ண போகிறோன்னு தெரியும், அதனால் ஒரு 5 தங்க நாணயங்கள் 10 தங்க நாணயங்களை வாங்கிட்டு என் கையால் சாப்பிட்ட, என் கையால் தண்ணீர் குடித்த, அப்போ இதெல்லாம் அவனுடைய கேள்விக்கான பதிலாகிடுச்சு அப்படின்னோடனே அவனுக்கு புரியல. அவன் என்ன சொல்லுவான், இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய ஆசை அதான் உன்னுடைய பாவத்திற்கான ஒரு தந்தை, அதாவது ஒரு கேள்விக்கு பதில் வந்தாச்சு, பாவத்துக்கான தந்தை யாருன்னா ஆசை, பேராசை, பாவத்திற்கான தாய் யாருன்னா கோபம். அப்போது இதிலிருந்து வரக்கூடியது தான் இந்த துவேஷம், லோபம், மாத்சரியம், இந்த வெறுப்பு, இதெல்லாம் இதனுடைய குழந்தைகளாக வச்சுக்கலாம்னு அப்படின்ற ஒரு பதிலை கொடுப்பாங்க. ஸோ இவனுக்கும் தன்னுடைய கேள்விக்கு பதில் கிடச்சிரும், அவனுடைய மனது அமைதி பெறும். அப்போது இதுதான் அந்த கீதையினுடைய ஒரு சாராம்சமாக இருக்குது. அதாவது ஆசை, புத்தர் சொன்ன மாதிரி ஆசை தான் அனைத்துக்கும் அடிப்படை, அது பேராசை இன்னும் ஒரு பெரிய தீங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கிடச்சிது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.